வெல்கம் வியூவர்ஸ். நான் பங்குச்சந்தையில் முழுமையாக ட்ரேட் பண்ணிருக்கேங்க. நான் ட்ரேட் பண்ணிருக்கும் பொழுது எதை கவனிக்கணும், எதையெல்லாம் நான் கவனிக்க தேவையில்லை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹவு டு ஐடென்டிஃபை த ஷேர் மார்க்கெட் இன் தமிழ் லாங்குவேஜுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது காலையில் 9 மணிக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் முதல் விஷயம் பார்க்க வேண்டியது குளோபல் மார்க்கெட்ஸ். ஸோ ஏசியன் மார்க்கெட் இருக்குது, யூரோப் மார்க்கெட் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. இந்த 3 மார்க்கெட்டும் எப்படி நடந்திருக்கு, எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ ஏசியன் மார்க்கெட்ஸ்லாம் ப்ளஸில் இருக்கா, குளோபல் மார்க்கெட்ஸில் வந்துட்டு யூரோப் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 9 மணிக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் அந்த ட்ரெண்டை முதல்ல பாருங்கள். நிஃப்டி எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, இண்டெக்ஸஸ் மேஜராக கவனிக்க வேண்டிய ஃபினான்ஸ் நிஃப்டி எப்படி இருக்குது, மிட் கேப் நிஃப்டி எப்படி இருக்குது, இன்றைக்கி சென்செக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் பார்க்கும் பொழுது குளோபல் மார்க்கெட்ஸும் ப்ளஸில் இருந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த இண்டிசஸ் எல்லாமே வந்து ப்ளஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கி ட்ரெண்டு தற்போதைய நிலவரப்படி பாசிட்டிவில் இருக்குது. அப்போ என்னுடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறதுக்கான அபிப்பிராயத்தை தான் நான் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இண்டிசிஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம், இதில் இன்னும் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ்லாம் இருக்குங்க. அதை கவனிக்க தவறினீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுல மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மா செக்டர்ஸ், ஆட்டோமொபைல் செக்டர்ஸ், ஃபினான்சியல் செக்டர்ஸ், பிஎஸ்யூ பேங்கிங் செக்டர்ஸ், ப்ரைவேட் பேங்கிங் செக்டர்ஸ், மீடியா, இப்படி ஏகப்பட்ட செக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே ப்ளஸில் வந்ததுக்கப்புறமா எந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ளஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி ப்ளஸில் இருக்கிற செக்டர்ஸை தான் நீங்கள் வந்து அன்றைக்கி வாங்கும்பொழுது கவனிக்கணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கக்கூடிய செக்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டும் அன்றைக்கி தப்பாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய செக்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த செக்டர்ஸில் எப்படியும் டாப் 5 டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சிருக்கும். அப்படி செக் பண்ண தெரியல அப்படின்னா நேராக என்எஸ்சி இந்தியாங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணும் பொழுதே நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு சர்ச் பண்ணுற மாதிரியே இண்டிசிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வந்துடும். அதில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதையும் வியூ பண்ணிக்கங்க. குளோபல் இண்டிசிஸ் செக் பண்ணுற இண்டெக்ஸோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த செக்டருக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டாப் 5 அல்லது டாப் 10 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி ஹை ஃப்ரீஸில் இருக்க ஸ்டாக்கை விட்டுருங்க. ஏன்னா அது ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் லெவலில் வரத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் லைட்டாக டச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். செகண்டாக செக்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம், செக்டரை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம், மூணாவதாக ஸ்டாக்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா முதல் விஷயம் இன்றைக்கி ஏதாவது நியூஸஸ் இருக்கா, ஃபண்டமெண்டல் நியூஸஸ், இந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது போர்ட் மீட்டிங், ஏதாவது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்க்கு இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஆர்பிஐ நியூஸஸ், ஃபெட் கட்டு, ரேட் சேஞ்சஸ்ஸு ஏதாவது இருக்கானும் பாருங்கள். இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முழுமையாக இந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட் பண்ண தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்போது என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகள்? ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வேவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அந்த வழிமுறைகளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பெஸ்ட்டு எது, நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டை கலந்து பேசி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், யாரையும் பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ தூண்டுவதற்கான வீடியோ கிடையாது. Before investing to the stock market, please kindly consult your financial advisors. So, stock marketல அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட் லைன்,
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு டூலை தான் நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு எஸ்டர்டேவுடைய ஹை, இந்த வீக்குடைய ஹை, இந்த மந்த்துடைய ஹை, இதை மூணையுமே கட் பண்ணி ஒரு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா அப்புறம் என்ன, அது நிச்சயம் மேலே போகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்கை வந்து எங்கே வாங்கி எங்கே விற்கணும்னு தான் கவனிக்கணுமே ஒழிய அந்த ஸ்டாக்கில் தயவுசெய்து விற்கணும்னு முடிவு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த ஸ்டாக் டே ஹை, டே லோ, டே வீக்லி ஹை, வீக்லி லோ, இதெல்லாம் தெரியும், இது எப்படி பார்த்து நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்சஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களுடைய வண்டர்லேண்ட் அகாடமியில் ஒரு ஸ்டாக்ஸை வந்து எப்படி தேர்வு செஞ்சு எப்படி ட்ரேட் பண்ணணும், முழுமையான வர்த்தகராகிறதுக்கு உண்டான கோர்சஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். மறக்காமல் கற்றுக்குங்க. தேவையான டீட்டெயில்ஸை wonderland.com வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துக்குங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஒரு டே ஹையோ, வீக் ஹையோ, ஒரு மந்த்லி ஹையோ கட் பண்ணும் பொழுதோ அல்லது லோவை கட் பண்ணும் பொழுதோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு என்ட்ரி எடுக்கணும். அந்த என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா முதல் வேலையே நீங்கள் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஒரு என்ட்ரி போனதுக்கப்புறம் அது டே ட்ரேடா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட்டில் போகிறீங்களா அப்படின்னு முதல்ல பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, ஒரு ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் லாங் டைம் பீரியடுக்கு நான் வாங்கி வைக்கிறேன்ட்டு வாங்கி வைப்பாங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேட்லேயே அவங்க எதிர்பார்க்காத வகையில் ஒரு 5 பாயிண்ட்ஸோ 10 பாயிண்ட்ஸோ ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே டே ட்ரேடராக மாறிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன மோட்டிவில் உள்ளே வந்தீங்க, லாங் டைம் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் உள்ளே வந்தீங்க. அப்போ நீங்கள் ஏன் இன்ட்ராடேயில் கட் பண்ணுறீங்க, லாங் டைம் ஆஸ்பெக்ட்லேயே உட்காரணும். ஆஸ் வெல் அஸ் இன்றைக்கி நிறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் டெலிவரி ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி தெரியுங்களா போகிறாங்க, ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்து கட் பண்ண முடியல, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு மனசு இல்லை, சரி ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி தான் நிறைய பேர் டெலிவரி ட்ரேடுக்கு மாறிட்டு இருக்காங்க. எப்படி இன்ட்ராடே ட்ரேடர் வந்து டெலிவரி ட்ரேடரை வந்து மாற்றிட்டு இருக்குதோ அதே மாதிரி டே ட்ரேடரை டெலிவரி ட்ரேடராக மாற்றிட்டு இருக்கு. முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி நஷ்ட தடுப்பு, ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி பழகுங்க. அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ணும். நீங்கள் தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குதுன்னு ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் தவறு தான் மேற்கொண்டு பண்ணிகிட்டே போவீங்க. அதனால் நஷ்ட தடுப்பு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வந்துடுங்க. அப்போ தான் அடுத்த என்ட்ரி உங்களால் கரெக்டாக என்ட்ரு ஆக முடியும். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கோல் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். இந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டதுக்கு அப்புறமா மீண்டும் நீங்கள் வந்து ஓகே இந்த மார்க்கெட் வந்துடுச்சு, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன், திரும்பி ரீஎன்ட்ரி ஆகிறேன் அப்படின்னு உள்ளே வந்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு. ஸோ டு நாட் ரிப்பீட் த ட்ரேட் ஆன் சேம் ஸ்டாக்ஸ். இம்பார்ட்டன்ட். திரும்ப ஒரே ஸ்டாக்கில் திரும்பி உள்ளே வந்து திரும்பி வெளில வந்து முட்டாள்தனம் பண்ண வேண்டாம். ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து வெளியில் வந்து நின்று வேடிக்கை பார்க்க பழகுங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. ஸோ அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம், ஸ்டாக்கை பிக் பண்ணதுக்கப்புறம், ஒரு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ முதல்ல வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டிய விஷயம் மார்க்கெட்டை நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் மீண்டும் நமக்கு என்ன சொல்லுது, மிகப்பெரிய விஷயம் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய பேக்கெட், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காலி ஆகிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் காலியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பழகிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh. அப்போ நீங்கள் எவ்வளோ ருபீஸில் ட்ரேட் பண்ணணும்னா 30,000, அதாவது 35% ஆஃப் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு யூட்டிலைஸ் பண்ணணும். எப்பயுமே உங்ககிட்ட பேலன்ஸ் ஒரு 70% ஃபண்டு இருந்தால் தான் நீங்கள் ப்ரீவியஸ் ட்ரேடில் ஏதாவது தவறு பண்ணி லாஸ் ஆனாலோ அல்லது அந்த மார்க்கெட் நான் வந்து டெலிவரி ட்ரேடுக்காக வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 500 ருபீஸில் வாங்கிட்டேன், திரும்பி வந்து அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் என்னன்னு தெரியும், எனக்கு அடுத்த சப்போர்ட் என்னன்னு தெரியும். ஸோ ஒருவேளை 500 ரூபாய்க்கு வாங்கினது கீழே வரும் பொழுது 385 சப்போர்ட்டு, நான் அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபண்டு வேணும். அப்போது மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 30% ஃபண்டு போக மீதி இருக்கக்கூடிய 70% ஆஃப் ஃபண்ட்ஸில் 385ல் இன்னொரு ஆவரேஜ் பண்ணலாம். திரும்பி அங்கே இருந்தும் செகண்ட் ஆவரேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம், இதுக்கு கீழே போகவே போகாது நீங்கள் சப்போர்ட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல திரும்பி ஒரு ஆவரேஜ் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ணவும் மாட்டீங்க, வேறு எங்கேயும் போய் லாக் ஆகவும் மாட்டீங்க. ஸோ இந்த ட்ரேடிங் டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தின வர்த்தகத்துலேயும் இன்ட்ராடே ட்ரேட் ஆகட்டும் சரி, டெலிவரி ட்ரேட் ஆகட்டும், வர்த்தகத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக யூ கெட் த குட் ப்ராஃபிட். அப்புறம் என்னங்க, ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ராகி எக்ஸிட் ஆகி முழுமையாக நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகிட்டீங்கல்ல, ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்.